வணக்கம். என்னோட பேர் வந்து திருநங்கை பிரகதி. நான் இங்கே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் சித்தமனூர்ன்ற கிராமத்தில் நான் வசிச்சுட்டு வரேன். ஸோ என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எம்எஃப்ஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். அதாவது எம்எஃப்ஏ மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு அதில் வந்து செராமிக் டிசைனர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் இந்த டெரக்கோட்டா இந்த செராமிக் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ராடக்ட்லாம் அதில் கலைநயமிக்க ப்ராடக்ட்லாம் எப்படி செய்கிறதுன்றதுக்கான விஷயங்களை தேடி தேடி அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தி ஆரோ கிரியேஷன்ற நேமில் என்னோட கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ அது மூலிமா நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோட ஐடியாஸில் இருந்து இந்த நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய மண்பாண்ட தொழில் மூலயமா எப்படி நம்ம டிசைன் பண்ணி இன்னும் அதை அடுத்த மண்பாண்ட தொழிலை அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். என்னோட கிளைண்ட் வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எக்ஸ்டீரியர் வால் மியூரலுக்கு வந்து டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிசைனை வந்து ஒரு மினியேச்சர் டிசைனாக நான் இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னா அதுக்கு வந்து சிமெண்ட் ஒர்க்கு இல்லை ஃபைபர் ஒர்க்கு இதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட பாரம்பரியமான இந்த களிமண்ணால் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம டிசைன் பண்ணி வெளியில் வைக்கிறதுனால அது நேச்சுரலான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்திருக்க ஆர்டர் எப்படின்னா, ஒரு 2 ஃப்ளோருக்கு நம்ம டெரக்கோட்டாலேயே அந்த மண்ணாலே பண்ணி ஃபயர் பண்ண பீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ராடக்டாகவே இருக்கணுன்றதுக்காக அவங்க ஃபீல் பண்ணாங்க என்னோட கிளைண்ட்டு. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதுதான் அதோட பேசிக் டிசைனே. இப்போ தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், நாங்கள் எங்களோட ஃபுல் அவுட்புட் எப்படி இருக்கும்ன்றதுக்காக மினியேச்சர் டிசைன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ ட்ரீ கான்செப்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன விநாயகர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் பர்பஸ் தான் இது. கிஃப்ட் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கீழப்பட்டால் உடஞ்சி போயிடும், அவ்வளோதான். ஆனால் இதை அவங்க சேஃபாக பார்த்துக்கிட்டாங்கன்னா பல்லாயிரம் வருஷம் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, இந்த ப்ராடக்டை அழிக்கவே முடியாது. ஆனால் அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை, எல்லாமே அவங்க உடைச்சாலும் இல்லை அதை க்ரஷ் பண்ணாதான் இதை டேமேஜ் பண்ண முடியுமே கண்டி. அது இருக்குன்னா பல்லாயிரம் வருஷம் எவ்வளோ நாள் ஆனாலும் இது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இப்போ அகர்வால் ஆட்சியில், அது உதாரணத்துக்கு அகர்வால் ஆட்சியில் வந்து எவ்வளோ மண்பாண்டங்களை எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே இப்போ தோண்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்டும் இது. ஸோ அதனால் இது அழிகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் இது. ஸோ இந்த நேச்சுரல் ப்ராடக்டை மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா நம்மள மாதிரி உள்ள தொழிலாளிகள் எல்லாருக்குமே நம்ம வருமானத்துக்கும் சரி நம்ம பொருளாதாரத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வால்ல இருக்கிற மாதிரி இப்போ இப்படி தானே இருக்கும் வால். ஸோ இதை வால் இப்போ நம்ம மாட்டிருந்தா எப்படி இருக்கும், கல்யாண கிஃப்டா கூட கொடுக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் எழுதி வாழ்த்துக்கள் போட்டு கூட கொடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்டாகவும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வால் மியூரலில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே இது கிஃப்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் கவர் பண்ணோம் இல்லையா, கிளைண்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு விநாயகர் சிலை இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த இடத்த நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு விநாயகர் சிலை நம்ம செய்யலாம். நம்ம என்னதான் காலேஜில் படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அங்கே நேச்சுரலாக போய் செய்கிற இடத்துல இருந்து கற்றுக்கிட்டாதான் அதோட யூனிக் என்னன்றது தெரியும் நம்மளுக்கு.
இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விநாயகர் கொண்டு வந்திருக்கேன் இங்கே. அதாவது நம்ம விநாயகர் வந்து மேலும் வாசிக்கிற மாதிரி நான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம கிளேல பண்ணிக்கலாம். 3D எஃபெக்டில் நம்மளுக்கு நல்லா இருக்கும், இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு யூனிக்காக. இப்போ ரிசப்ஷன் ஆகட்டும், ஒரு வீட்டோட ஹாலு, லிவிங் ஏரியா, இந்த மாதிரி இடத்துலாம் இந்த மாதிரியான ப்ராடக்டை பார்க்க சொல்ல நம்ம மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்னோட மினியேச்சர் கிளைண்ட்டு கொடுத்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மினியேச்சர் டிசைன் நான் பண்ணி முடிச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு நான் உங்கள் எல்லாருக்குமே காட்டுறேன். அதாவது இந்த மினியேச்சர் டிசைன் வந்து ஒரு செவரில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பாரம்பரியமாக களிமண்ணை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டெரக்கோட்டா வால் மியூரல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டிசைன் பேஸ் தான், அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸில், வீட்டில், ஸோ இந்த மாதிரி இடத்துங்களுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸோட ரிசப்ஷன் ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். தென் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் டிசைன்ஸை வந்து கல்யாணங்கள், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் கொடுத்து இந்த தொழிலை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் எங்களுக்கு. ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மண்பாண்ட தொழில்கள் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள இன்னும் மேம்படுத்துறதுக்கு உங்களோட பொதுமக்களான எல்லாரோட உதவியும் நான் கேட்டுக்கிறேன். இங்கே என்ன செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நியர்பை இருக்கக்கூடிய இன்னொரு மண்பாண்ட தொழிலாளர் இருக்கக்கூடிய பூபதினு ஒருத்தர் இருக்கார். அவரோட வீட்டில் தான் நான் இருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தொழிலை மேம்படுத்தி பண்ணுறதுக்கு எனக்கு இடவசதிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சப்போர்ட் மூலிமா தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இடவசதி கொடுத்ததுனால இப்போ நான் இதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டாக பார்த்து எனக்கு ஏதாச்சும் ஒரு இடவசதி ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் அடுத்த லெவலுக்கு என்னால் ஒர்க் பண்ண முடியுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இடவசதி வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்காங்க. கொஞ்சம் அதை விரைவாக கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் இந்த தொழிலை மேம்பட்டு இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்றதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அகாடமியாகவும் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இடவசதி தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எனக்கு இடவசதி இல்லைன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு தொட்டி, பூ தொட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் ஒரு தொட்டி வைக்கணும், இல்லை ஒரு துளசி மாடம் நம்மளுக்கு டிசைன் பண்ணி வேணும்னு யாருன்னா கேட்டாங்கன்னா இந்த வால்முரல் டிசைன் வந்து அப்படி இது எப்படி இந்த தொட்டியில் எப்படி செய்யணுன்றதும் நான் செஞ்சு உங்களுக்கு காமிப்பேன். சரிங்களா? ஸோ இதையும் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம மண்பாண்ட தொழிலாளிகள் எல்லாருமே வந்து இந்த பேஸ்டு பண்ணிடுவாங்க. ஆனால் டிசைன் பேஸ்டு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு அந்த டிசைன் பேஸ் வராது. பேசிக் டிசைன்லாம் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூனிக்காக ஒரு ட்ரீ அண்ட் லீஃப், அதுக்கப்புறம் 3D விநாயகர், இந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்னும் மேம்படுத்தி இந்த தொழிலை கொண்டு போகலான்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. தேங்க்யூ.